விருதுநகர், திருவண்ணாமலை, தூத்துக்குடி மற்றும் சிவகங்கை ஆகிய 4 மாவட்டங்களில் உள்ள 8 இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 772 வீடுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சியின் வாயிலாக பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் விருதுநகர், திருவண்ணாமலை, தூத்துக்குடி மற்றும் சிவகங்கை ஆகிய இந்த 4 மாவட்டங்களில் உள்ள 8 இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் 44 கோடியே 48 லட்சம் மற்றும் செலவில் கட்டப்பட்டு அதே போல 6 கோடியே 58 லட்சத்தி 19,000 ரூபாய் செலவில் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதைத்தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் 772 புதிய வீடுகளும் கட்டப்பட்டு அதை முதலமைச்சர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். ஏற்கனவே இலங்கை தமிழர் சிறப்பு, அதாவது இருக்கக்கூடிய அனைத்து முகாம்களிலும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கப்பட்டு பழைய வீடுகளை புதுப்பித்தலும் அதே போல புதிய குடியிருப்புகளை கட்டிடலும் என பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து வருகிறது. அதன் அடிப்படையில் தான் ஏற்கனவே இதற்கான சட்டப்பேரவையில் நிதி ஒதுக்கப்பட்டு தற்போது அந்த பணிகளை முதலமைச்சர்கள் திறந்து வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இலங்கை தமிழர்கள் வாழ்கின்ற இடங்களில் ஆங்காங்கே அவர்களுக்கு பள்ளிக்கூடங்களும் செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் தற்போது புதிய வீடுகளை முதலமைச்சர்கள் திறந்து வைக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.